காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், பாவனாய் உன்னை அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், பாவனாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, பாவி உனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே, பாவி உனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே, பாரசிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்து அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அன்பார்ந்த என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு மகத்துவமுள்ள தேவனை நாங்கள் உங்களிடம் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விட முடியாத கெட்ட காரியங்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்ட ஒரு காலத்திலே மகத்தான தேவன் எங்கள் வாழ்க்கையை தேடி வந்தார். சகோதர சகோதரி, அல்லேலூயா. உலகமானது இன்றைக்கு முழுவதும் பாவத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம். உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடத்திலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதாவது இடத்திலே நமக்கு சமாதானம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு இடத்திலே நமக்கு சுகம் கிடைக்குமா? ஏதாவது இடத்திலே நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்குமா? மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உலக சரித்திரத்திலேயே ஒரு மகத்தான தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவம் உள்ள தேவன் தன் ஸ்தானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஏனென்றால் தேவன் சொல்கிறது, தேவன் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மனிதனுக்கு யார் விடுதலை செய்யக்கூடும்? இந்த பாவ காரியத்திலிருந்து, ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்தோ அவனுடைய கெட்ட பழக்கத்திலிருந்தோ விட முடியாத காரிய அக்கிரம பாவங்கள் இருந்தோ எந்த ஒரு மருத்துவராலேயோ ஏதாலும் மனிதனை குணப்படுத்தவே முடியாது. ஒரு மனிதன பாவம் நீங்க வேண்டும் என்றால்
அது பரிசுத்தமான ரத்தத்தின் மூலமா மாத்திரமே அவன் பாவத்தை நீக்க முடியும். சகோதர சகோதரி, என் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் வரும்போது பாவம் எங்களை விட்டு நீங்கி போனது. ஒரு காலத்திலே பாவம் எங்களை ஆண்டு கொண்டிருந்தது, குடி எங்களை ஆண்டு கொண்டிருந்தது, விபச்சாரம் ஆண்டு கொண்டிருந்தது, போத பழக்கங்கள் ஆண்டு கொண்டிருந்தது, கெட்ட காரியங்களை எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் என்னைக்கு மகத்தான தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வந்தாரோ, இப்ப அந்த பாவத்தை நாங்கள் ஆளும்படியாய் தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார். ஒரு காலத்தில் பாவம் எங்களை மரணத்துக்கு கொண்டு போனது, குடி என்னை மரணத்துக்கு கொண்டு போனது, கெட்ட போதை பழக்கங்கள் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும். எல்லா பாவ காரியங்களும் எல்லா அக்கிரமங்களும் உன்னை எங்கே கொண்டு போகும் என்றால் உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும், உன்னை வியாதி கொண்டு போகும். வேதாகம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். குடிக்கும் போது முதல்ல ரொம்ப இன்பமா இருக்கும், ஆனா அதோட முடிவு கொடூரமா இருக்கும். போதை பழக்கங்கள் துவக்கத்திலே இன்பமா இருக்கும், ஆனால் முடிவிலே அது கொடூரமா இருக்கும். அதை எங்கே உன்னை கொண்டு போகும் என்றால் உன்னை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். சகோதர சகோதரியே, தேவன் எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். வேதாகம் சொல்லுகிறது, தேவன் முதலில் ஒரு மனிதனை எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போவதில்லை. தேவன் பாவி என்பதற்காகவே நம்மளை தண்டிப்பதே கிடையாது. சகோதர சகோதரியே, பாவத்துக்கான விமோசனம், பாவத்துக்கான பரிகாரத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களை தான் தேவன் தண்டிப்பார். தேவன் எங்களுக்காக ஒரு பரிகாரத்தை கொடுத்தார். நம் பரிகாரத்தை தேடி எங்கெங்கோ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட நமக்கு என்ன பண்ணணும், இந்த என்னென்ன காரணம் எங்கே மக்கள் இன்னைக்கு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகத்தான தேவன் உங்களை தேடி வந்தார். தேவன் எளிமையாக எந்த பணமும் இல்லாமல் எந்த காரியமும் இல்லாமல் தேவன் மன்னிப்பை இலவசமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரியே, அந்த மகத்தான தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும். ஒரு மனிதனை அவன் பாவம் அவன் விட்டு நீங்கும் போது அவனை விட்டு அந்த வியாதி நீக்கி போகும். அப்பாவம் அவனை விட்டு போகும்போது விட முடியாத எல்லா காரியமும் அவனை விட்டு நீங்கி போகும். வியாதி ஒரு பிசாசா இருக்கிறது, பாவம் ஒரு பிசாசா இருக்கிறது. சகோதர சகோதரியே, ஏற்கனவே உனக்குள்ளாய் ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசின் ஆவி வெளியே போக வேண்டும் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாய் வர வேண்டும். சகோதர சகோதரியே, நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் வருவதற்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். தேவன் எங்களுக்குள்ளாய் வந்து இன்னைக்கு எல்லா பாவத்தையும் ஆளும்படியாக ஒரு தைரியத்தை, ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறார். சகோதர சகோதரியே, என் அன்பான சகோதர சகோதரி, வேதாகம் சொல்லுகிறது, இது கடைசி காலம். இன்னைக்கு கடைசி காலம் என்பது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கே தெரியவில்லை. தேவன் இன்னும் வருவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வரும்போது பாரம்பரியம் பண்டிகையினாலே அவரை மறந்து போனார்கள். பாரம்பரியம் பண்டிகையினாலே தேவன் அன்னைக்கு அவங்க மத்தியில் இருக்கிறவர்கள் காணாமல் போனார்கள், அன்னைக்கு காண தவறினார்கள். முதலாம் வருகையிலே அன்றைக்கு யாரை எதிர்பார்த்திருந்தார்களோ அது யூத ஜனங்கள் அவரையே மறந்து போனார்கள், அவரையே வெறுத்தார்கள், அவரையே பிசாசு என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அதே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியிலே இருக்கிறார். வேதாசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரியே, அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் வரப்போகிறார் இல்லை, அவர் இன்றும் இங்குதான் இருக்கிறார். ஆனா அன்னைக்கு இன்று யூத ஜனங்கள் தவறு விட்டது போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தவறு விடுவார்கள். ஏனென்றால் பண்டிகை பண்டிகை பண்டிகை, பாரம்பரியம் பாரம்பரியம் என்று தேவனை மறுதலித்துட்டார்கள். உன் பண்டிகை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போடாது. சத்தியம் சத்திய வார்த்தை மாத்திரமே. வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணான ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகள் ஒரு வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தவிர மக்களை சத்தியத்தின் பக்கம் நடத்துவதில்லை. வேதாகம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாரம்பரியமோ பண்டிகையோ கோட்பாடுகளோ முறைமைகளோ உண்டை ஒருபோதும் தேவன் பக்கம் திருப்பாது. இயேசு சொன்னார், என்னை பார்க்க வேண்டாம், என்னுடைய கிரியைகளை பாருங்கள் என்று சொன்னார். தேவன் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரியே, தேவன் பாவத்துக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார்.
நம் பண்டிகையை பார்த்து நம் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நாம் மறந்து போயிட்டோம் சகோதர சகோதரி. தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். தேவன் எப்போதுமே எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு மனிதன் மூலமாய் கொடுக்கிறார். அவர் சபை மூலமாகவோ சாவல்கள் மூலமாக தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதில்லை. ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், அந்த மனிதன் மூலமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். துவக்கத்திலே நோவாவை தெரிந்து கொண்டார், இரண்டாவது மோசையை தெரிந்து கொண்டார், அப்படியே அவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார், ஏசாயா தெரிந்து கொண்டார், எசேக்கியேலை தெரிந்து கொண்டார், ஆமோஸை தெரிந்து கொண்டார். இப்படியாய் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் ஒவ்வொரு காலத்தில் இடைப்பட்டு சரியான பாதையிலே தேவன் மக்களை கொண்டு வருகிறார். மக்கள் எப்போதெல்லாம் தேவனை விட்டு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வார்த்தையை விட்டு விலகும் போது தேவன் அங்கு ஒரு மனிதனை அனுப்புகிறார். தேவன் காலத்தின் முடிவிலே ஒரு மனிதனை அனுப்புகிறார். அதே போலதான் இந்த காலத்தின் முடிவிலே தேவன் ஒரு மனிதனை அனுப்பியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பியிருக்கிறார் சகோதர சகோதரி. அவர் பேர் வில்லியம் மரியன் பிரணாம். ஏனென்றால் மக்களுக்கு சத்தியத்தை மறந்து போனார்கள். பண்டிகை கொண்டாடி கொண்டாடி உண்மையான வேதம் என்ன சொல்லுகிறது யார் பார்ப்பதில்லை. தேவன் மன்னிப்புக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்று. அவர் நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நாம் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று. அப்ப பரிசுத்த ஆவி நம்மளுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ ஞானஸ்நானம் பண்ணப்படவில்லை என்றால் பரிசுத்த ஆவியின் முத்திரை உண்மையில் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை மறுதலிக்கிறானோ அவர் அந்திகிறிஸ்துவின் முத்திரையை தரித்து விட்டான் என்று. ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது நம் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை 100 தடவை படித்தாலும் எந்த இடத்திலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கவும் இல்லை, யாரும் எடுக்கவும் இல்லை. இதுதான் வேத சத்தியம். நாம் வேத தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லியிருக்கிறார். நீ வேத வசன ஆசை நீ ஆராய தேடாம நான் தேவன் என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா நாம் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு நன்மை செஞ்சாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு காப்பீட்டு கொடுத்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும் நீ எவ்வளவு என்ன எவ்வளவு உலகத்திலே உன்னை காட்டி நல்லவனா இருந்தாலும் நீ பரலோகம் வர முடியாது. வேதாகமும் ஒரு வழி சொல்லுகிறது. அவர் ரத்தம் மாத்திரமே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். பழைய ஏற்பாட்டிலே ரத்தம் உண்மையில் இருக்கணும். இன்னைக்கு அந்த ரத்தம் பரிசுத்த ஆவியாக இருக்கிற சகோதர சகோதரியர். அப்போது ரத்தம் எதுவென்றால் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பண்ணப்படும் போதுதான் தேவ ரத்தம் மேல் வரும். நீ நல்லவன் என்பதற்காக தேவன் ரட்சிக்கவில்லை, ஆனால் உன்மேல் அடையாளம் இருக்க வேண்டும். நீ அடையாளத்தை பெற வேண்டும் என்றால் இந்நாளுக்குரிய தூதுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு தெளிவு கொடுக்கும் போதுதான் வேதாகமம் சொல்லிருக்கிறது அந்தந்த நாளுக்குரிய ஒரு தூதன் தான் அந்நாளுக்குரிய ஒரு பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அந்நாளுக்குரிய தூதன் தான் அந்நாளுக்குரிய பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பரிசுத்த ஆவியாக இருந்தார். அன்றைக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள். அதுக்கப்புறம் பேதுரு பரிசுத்த ஆவியாக இருந்தார். தீர்க்கதரிசி பவுல் அன்னைக்கு பரிசுத்த ஆவியாக இருந்தார். அன்னைக்கு பவுலுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள். வேதாகமம் சொல்லுகிறது கடைசி நாளிலே நான் ஒரு தூதனை அனுப்புவேன் என்று வேதம் நம்மளுக்கு வாக்குறுத்திருக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். பாரம்பரிய பண்டிகை 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 என்று நாம் உலகத்தை போல இருக்கக்கூடாது. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்திய வேதம் என்ன சொல்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். சகோதர சகோதரி தேவன் இந்நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் பயணிக்கப்படும் போது நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போவோம். சகோதர சகோதரியே அவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார். அவர்தான் சத்தியமா இருக்கிறார். அவர்தான் ஜீவனா இருக்கிறார். சகோதர சகோதரியே தயவு செய்து யாரும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எந்த ஸ்தாபனமோ எந்த சபைகளோ எந்த ஊழியக்கார பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீ தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் மாத்திரமே வேதம் சொல்லுகிற பிரகாரமாக
அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தால் மாத்திரமே நீ பரலோகத்துக்கு போய்விட முடியும். வேற எந்த வழியும் இல்லை சகோதர சகோதரியே. நீங்க மனம் திரும்புங்கள். இது எச்சரிப்பு நேரமா இருக்கிறது. காலத்தின் முடிவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாமே நடந்து முடிந்த காலத்தில் தான் இன்னைக்கு சபைகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் இப்போ என்ன செய்கிறார்கள்? சபைகள் மறந்து விட்டது. தேவன் எந்த நேரத்தில் வருவார்? நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் சகோதர சகோதரியே. அப்போ உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். நாம் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்படும் போது ஒருபோதும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம் பரலோகத்துக்கு போக முடியாது சகோதரியே. இது பிசாசு இந்த ஞானஸ்நானத்தை மறைத்து போட்டான். வேதாகம் என்ன சொல்றது எல்லாம் பாருங்க. அதன்படிதான் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். நாம் தவறாக போகும்போது தேவன் நம்மளுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஆகவே சகோதர சகோதரி யாரும் பயமுறுத்த வரல. வேதம் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறது. தேவன் எப்போதும் ஒரு தூதர் அனுப்புகிறார். அவங்களை அழிப்பதற்காக இல்ல, முதலாவது அவங்களை மனம் திரும்ப செய்ய தேவன் முதலாவது கிருபையின் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதரோட சத்தத்துக்கு யாராவது செவி கொடுக்கலையோ அது நம்மளுக்கு நியாய தீர்ப்பாக மாறிவிடும் சகோதரன். தேவன் அன்பாக தான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் அன்பாக இருக்கிற தேவன் தான். அவரை போல அன்புள்ள தேவன் உலகத்தில் இல்லை. அதே அன்பான தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார். நீ அன்பை கிருபையை மறுதலிக்கும் போது நீ தேவனுக்கு நீ அவர் நியாயாதிபதியாகி அவர் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிற்க வேண்டிய சகோதரியே. தயவு செய்து வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் நித்திய ஜீவனம் வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆஸ்வதிப்பார். God bless you. சோத்ரமப்பா சோத்ரமப்பா அன்பும் இரக்கமுள்ள அன்பு தெய்வமே, கத்தாதி கத்திரே, ராஜாதி ராஜாவே, சர்வஸ்ரீரே நன்றி ராஜா. அப்பா சுவிசேஷம் இந்த ஊர்ல சொன்ன ராஜா. அப்பா இந்த ஊர்ல கேட்கறவனா ரட்சிப்புக்குள்ள வரணும் ராஜா. இயேசுவே எங்க கண்களை தந்த மாதிரி அப்பா நிறைய பேர் கண்களை திறக்கிற தேவன் நீதான் ராஜா. ஒருவன் ஆவினாலும் ஜலத்தாலும் முழாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் நீங்க சொன்னீங்க ராஜா. அப்பா இயேசு கிறிஸ்து என்ற ஆவியும் இயேசு தண்ணி ஞானஸ்தானத்தில் எடுக்கணும் ராஜா. இயேசுவை மனம் திரும்பி